ரைட். கால் என்ன நடந்தது உங்க கால்? 90 யுத்த காலத்தில் நடந்தது. எல்லாமே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டாங்க. 96ஆம் ஆண்டு என்ன அம்மா எத்தனை வயசு அவங்களுக்கு? 59. வெளியே போறதே இல்ல, வீட்டுக்கு தான். சரி. அப்பா 96ஆம் ஆண்டு இப்போ இந்த எத்தனை வருஷம் தானே? ஆனால் எந்த இடத்துல உங்களுக்கு பாதிக்கப்பட்டது? பள்ளிக்கூடம் நாச்சுக்கூடா சைடு, பூனகர சைடு என்ன? இடியப்பம் தான் அடிச்சிருக்கிறேன். கையெல்லாம் அப்படி போயிட்டேன். இடியப்பம் இங்கே பாரு, கையை இடியப்பம் அடிக்க இடியப்பம் கொஞ்சம் நடக்கல செய்து கொண்டு வந்தேன். 25 வருஷமா அது நான் தொழில் செய்து கொண்டு வந்தேன். ஒன்றுமே செய்யலாம். கண் பார்வை இல்லையா உங்களுக்கு? நடக்க ஏழாம கிடக்கு. நடந்து காட்டுங்க. அது வருமாங்க நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் ரெண்டு பேரும் இல்லாத அதான் இயலாத நம்ம என்ன சரி. என்னமோ காசு வந்து 1250 ரூபா தந்தாங்க. அதுவும் தாராங்க. 3 மாதமா புது தடையில் கை இல்ல அவருக்கு. சரி, ஓகே. 96ஆம் ஆண்டு என்ன அவங்களுக்கு பள்ளிக்கூடம் என்ன நடந்து அதனால வாக்கு கண்டுபிடிச்சு அவாக்கு கையும் இல்லை, நடக்கையும் இல்லை. அம்மாவுக்கு காலி. ஒரே குடும்பத்தில் அவ்வளோ நடக்கும். ஒரே குடும்பத்தில் 96ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே ஆம் அன்புக்குரியவர்களே, 29 வருடமாக யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு இவருடைய துன்ப துயரை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இதே போல் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒவ்வொருவரையும் நாங்கள் நிச்சயமாக தேடி தேடி சென்றவர்களுக்காக வாழ்வாதாரத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆம் நண்பர்களே, 29 வருடமாக வீழ்ச்சியாருக்காக பார்த்திருக்கின்ற தாயாருக்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு வீழ்ச்சியார் எடுத்து கொடுத்தாகணும். வாங்க பார்க்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். எத்தனை வருஷங்க உங்களோட கால் பாதிக்கப்பட்டோமா? 30 வருஷமா. 30 வருஷமா நீங்கள் 96ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 16ஆம் தேதி இது நடந்தது எங்களுக்கு.
அப்போ எல்லாருக்கும் பாதிப்பு, இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் பாதிப்பு தான். நாங்கள் அதுலேருந்து வியாபாரம் செய்து குட்டை அடிக்கப்பட்டா வச்சு நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். ஏறாமல் போச்சு. 76 வயசாச்சு ஐயா, 76 வயசாச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. அப்பா செத்து இந்த 2 வருஷமாக ஆக போகுது. வேலைக்கும் கொண்டாந்து கொடுத்தா கடை தொழில் அவரும் ஒரு 8 வருஷமா தொழிலுக்கு விடுறதில்லை. நான் தான் எனக்கு உதவி செய்ய தரும். தேங்காய் திருவிழா சம்பளம் அடிச்சு தரு எல்லாம் செய்து தருவேன். எல்லாரும் போய் சேர்ந்துக்கிட்டு இப்போ நாங்கள் 3 பேர் தான். இந்த பிள்ளைகள் 2ம் நானும் தானே இருக்கிறோம். ஓ எங்களுக்கு எங்கோ அரசாங்கம் கொடுக்குற காசு அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். என்ன சொல்றது? இந்த 30 வருஷமா நீங்க ஏலாத்தோட இருந்திருக்கீங்க. ஓமையா. அப்ப இந்த லைன்ஸ் கிளப் கூட தான் நம்ம அந்த சேர் கிடைச்சிருக்கு. ஓ இதுவரைக்கும் இந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு தரலையா? ஒன்றும் தரை. நீங்க கேட்டுறீங்களா? கேட்டுறீங்களா? தேவை கேட்டுறீங்களா? ஒருவரும் வந்து கேட்கறது இல்லையா? நானும் கேட்கறதே, அவளும் வந்து கேட்கறது இல்லை. அப்ப இது தந்த லைன்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? லைன் கிளப் நன்றி தான் சொல்லுவேன், நன்றி தான் சொல்லுவேன். உங்களுக்கு இத்தனை வயசுல 30 வருஷத்துக்குள்ள இந்த ஏக்கம் நிறைவடைஞ்சிருக்கு. ஏலாட்டியும் ஒரு வீட்டுக்கு இருந்தாலும் இருக்கு, பக்கத்துல கோவில் இடத்துக்கு போறதுக்கு. ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும். நாத்திகம் பேசும் நல்லவருக்கு அன்பே சிவமாகும். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். 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 யார் யார் சிவம்? சிவம். அம்மாக்கு என்ன பேர்? செல்வநாயகி. சிவம் வாழ்வே தவம் அன்பே சிவம். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். 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 யார் யார் சிவம்? நீ நான் சிவம். அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம். Thank you, Lion Nagakrishna. Thank you. You are a wonderful service-minded person. We are really happy about you. Thank you. And find like this needy family, and we are ready to help this family.
Okay, with you. Thank you so much. Thank you. For showing this type of needy people. Thank you so much. Okay, sir. Thank you.